ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல நெய் மணக்க அருமையான சுவையான சர்க்கரை பொங்கல். நல்ல மெத்துன்னு குழைவா மணக்க சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பொங்கல் பண்ணும்போது சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது பொங்கல் பானையில் நம்ம எப்படி பொங்கல் வைக்கலான்னு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அளவுகள் நம்ம பக்காவாக கரெக்டாக போடும்போது நல்ல அருமையான சர்க்கரை பொங்கல் ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பொங்கல் செய்ய தேவையான பாத்திரங்களும் பொருட்களும் அளவாக கரெக்டாக அளந்தெடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. இதே அளவும் இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சர்க்கரை பொங்கல் சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நல்ல பொங்கல் பானை எடுத்து வச்சிருக்கிறேன். பித்தளை பொங்கல் பானை. சாமி கும்பிட்டுட்டு புது பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது அரிசி வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பச்சரிசி தான் பயன்படுத்தணும். ரா ரைஸ். அப்போ தான் நல்லா அந்த பொங்கல் குழஞ்சி வரும். காப்படி, அதாவது ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சரிசி அளந்து எடுத்துக்கிட்டு அதே படியில் 2 படி அளவுக்கு நாட்டு வெல்லம் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி உருண்டை வெல்லம் வாங்கி துருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க. கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற வெல்லம் வாங்கிட்டா பொங்கல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ வெல்லம் துருவி ரெடியாக இருக்குது. அடுத்தது பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு. நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட அளவில் 3ல் 1 பங்கு அளவு சிறுபருப்பு, அந்த பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோங்க. இது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது 1 கப் அளவுக்கு பால், ஒரு சின்ன சொம்பில் அளந்தெடுத்து வச்சுட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை முந்திரி எடுத்து வச்சுருக்குறோங்க. திராட்சை முந்திரியெல்லாம் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம். அடுத்தது நெய் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு மினிமம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். கூட வாசனைக்கு ஏலக்காய் பொடி, சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷலான பொருள், பச்சைக்கற்பூரம், எடிபிள் கேம்பர். பிரசாதமாக செய்கிற பொங்கலில் கொஞ்சமாக இந்த பச்சைக்கற்பூரம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டிவைன் டச் இருக்கும். அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கோயில் பொங்கல் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். பச்சைக்கற்பூரம் நம்ம கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டில் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வாசனையும். பட் இது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பச்சைக்கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்தா போதும். ஸோ பச்சைக்கற்பூரம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். தேவையான பொருட்கள், பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கலக்கறக்கு கரண்டியும் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அரிசியை கழுவிடுவோம். நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற ஒரு காப்பிடி, ஒரு அளவுக்கு அரிசியை நம்ம நல்ல ஒரு அகலமான பவுலில் போட்டு தண்ணி விட்டு கழுவுறோம். ஆக்சுவலி கிராமங்களில் பொங்கல் வைக்கும்போது அரிசி கழுவுற தண்ணியை, அதாவது மொதல் தடவை தண்ணி ஊற்றி அந்த அரிசி கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணியை தான் பொங்கல் பானையில் சேர்த்துட்டு பொங்க வச்சு பொங்கல் செய்வாங்க. ஸோ அதுதான் கரெக்டான முறை. நானும் இங்கே அதுதான் பண்ண போகிறேன். அரிசியை 2வது முறையாக கழுவி அந்த தண்ணியை நம்ம இப்போ பொங்கல் பானையில் சேர்த்துக்கிறோம். அந்த ஸ்டார்ச் வாட்டர் கொதிச்சு வரும்போது பொங்கு வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணுங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷான காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன். இந்த பானையில் கிட்டத்தட்ட விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கும்போது தான் பொங்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அந்த விளிம்புக்கு கொஞ்சம் கம்மியாக அது வரைக்கும் தண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பொங்க பானையை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு நுரக்கட்டி பொங்கு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம அளந்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை கழுவி வச்சிருவோம். பாசிப்பருப்பு ஒரு அகலமான பவுலில் போட்டு நல்லா தண்ணி விட்டு 2 தடவை கழுவி வச்சுருங்க. ஒரு 10-12 நிமிஷத்தில் நல்லா அந்த பாயிலிங் டெம்பரேச்சர் நல்லா பொங்கு வரக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான், பொங்கலோ பொங்கல் நல்லபடியாக பொங்கிருச்சு. இனி சாமியை வேண்டிட்டு ஸ்டவ்வை உடனடியாக சிம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த பொங்கப்பானையை 3 தடவை சுற்றி உள்ள ஒரு கைப்பிடி அரிசியை போட்டுருங்க. ஸ்டவ்வை இனி கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம தண்ணி பொங்கப்பானையோட விளிம்பு வரைக்கும் வச்சுருந்தோங்க. இது நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு அதிகமான தண்ணி. ஸோ கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்துக்கணும். வேற ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதை கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் அரிசி பருப்பும் போட்டு நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக வேகும், இல்லைன்னா பொங்கி வெளியே வரும். பொங்கல் நம்ம குழைவாக தான் வேக வைக்கிறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, பட் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். நான் இங்கே எடுத்துக்கிட்ட அரிசி பருப்போட அளவுக்கு நான் தண்ணியை கம்மி பண்ணிட்டேன். இப்போ கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அரிசியை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. கூடவே நம்ம கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு.
இது நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அப்பப்போ கலந்து விட்டு நம்ம வேக வைக்கணும். அப்போதான் பொங்கி வெளியே வராமல் இருக்கும். நம்ம நல்லா பக்குவமாக வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அரிசியும் பருப்பையும் வேக விடுங்க. ஸோ இது வெந்துட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம பொடிச்ச நாட்டு வெல்லம் சுத்தமாக மண்ணு தூசெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்படியே பொங்கல் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். பட்டு கரைச்சி வடிச்சுக்கிறதா பெஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கும் போது ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டுமே விட்டு நம்ம சூடாக்குனா அந்த வெல்லம் வந்து கரைஞ்சிரும். வடித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கண்டிப்பாக அதிகமாக விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் விட்டு திக்காக வெள்ளைப்பாக்கு கரைச்சிக்கோங்க. அதாவது பாகுப்பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் கரைச்சி நம்ம வடிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு கொதி வந்தோன்னு நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே பொங்கல் செய்ய நம்ம சேர்த்திருந்த அரிசியும் பருப்பும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பட் நல்லா இது குழஞ்சு வெந்து வரணும். இந்த தண்ணி சுண்டி திக்காகணும். அப்போ தான் நம்ம வெள்ளைப்பாக்கு சேர்க்கும் போது சரியாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். நீங்கள் சுத்தமான நாட்டு வெல்லம், மண்ணு தூசெல்லாம் இல்லாத நாட்டு வெல்லம் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே சேர்த்துக்கலாம். கரைக்கணும் அவசியம் கூட இல்லை. நம்ம சர்க்கரை பாகு சேர்த்த உடனே கொஞ்சம் லூஸ் ஆகுங்க. நம்ம இன்னும் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்குறோம். இன்னொரு 3-4 நிமிஷம் அது கொதிக்கும் போது பர்ஃபெக்டாக திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட பிடிச்ச ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா கமகமன்னு வாசனை. இப்போ அந்த முக்கியமான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பச்சை கற்பூரம் சேர்க்குறோம். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸு விரலையே நம்ம அழுத்தி இப்படி பிடிச்சி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை கற்பூரம் சேர்த்த உடனே அந்த கோயில் பொங்கலோட அந்த டிவைன் வாசம் செம்மையாக இருக்குங்க. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தோட சூட்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இப்போ கிளறி பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக தெரியும். பட் ஆற நல்லா கெட்டிப்பட்டுரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்குறது தான் பக்குவம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. அந்த மேலே சோறு காயாமல் இருக்கும். இறக்கி எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துருவோம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி உருகி வந்த உடனே ஃபஸ்ட்டாக நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். ஒரு 15 to 20 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையெல்லாம் உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். முந்திரி திராட்சையோட சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறையா கூட சேர்த்துக்கலாங்க. நல்ல முந்திரி சேர்த்து இது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விடுவோம். திராட்சை நல்லா உப்பலாக்கி வரணும். பாருங்க, திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிருக்கிற பொங்கல் மேலே சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையா சுவையா சக்கரை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. வெள்ளைப்பாகு நெய் வாசனையோட கலந்த ஏலக்காய் பச்சை கற்பூர வாசனையோட சும்மா கமகமன்னு இருக்குங்க பொங்கல். மெத்துன்னு குழைவா அருமையான சக்கரை பொங்கல். வாயில் வச்ச உடனே கரைஞ்சு போகும். பாராட்டு நிச்சயம். சாப்பிட்டவங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் ரெசிபியை இந்த டிப்ஸோடவும் இந்த அளவுகளோடவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.